நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்னொன்று ஷெட்யூல் ட்ரைபுடன் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 2 பாதிச்சா மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒருத்தரோட நடமாட்டத்தை தடுக்க முடியும். மதுரையில் அண்ணா நகர் ஏசியை வந்து மெட்ராஸுக்கு உத்தரவு போட முடியாது, கன்னியாகுமரி எஸ்பிக்கு உத்தரவு போட முடியாது. மீண்டும் ஒரு முறை ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு விசித்திரமான வழக்கின் தீர்ப்பை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். முருகனுக்கே வந்த சோதனை. ஆமாம், 22/6/25 ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து இந்து முன்னணி அமைப்பினர் ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இது எந்த இடத்துலனா மதுரையில் பாண்டி கோயில் அருகில் இருக்கக்கூடிய அம்மா திடலில் இந்த மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்திருந்தாங்க. அப்போ ஒரு பொதுவான ஒரு வழக்கம் என்னென்னா, இந்த சிட்டி போலீஸ் ஆக்ட் 41 மாநாடு நடத்தக்கூடியவங்க ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பாங்க காவல்துறைக்கு அனுமதி கேட்டு. இது அதில் சிட்டி போலீஸ் ஆக்டில் ப்ரொவிஷன் இருக்குது அவங்களுக்கு. அப்போது விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. அதன் மேலே ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கேட்குறாங்க. அந்த டைரக்ஷனில் அப்போது மதுரை அண்ணா நகர் ஏசி வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸில் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குறாரு இந்து முன்னணிக்கு. ஆனால் அதில் ஒரு 52 கண்டிஷன் வைக்கிறார். அதில் ஒரு 7வது கண்டிஷன் ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டிஷன். அது என்னென்னா, வரக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் ஆர்சி புக், ஜெராக்ஸ் காப்பி, இன்சூரன்ஸ், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இவைகளை வந்து எங்கேருந்து வராங்களோ, உதாரணத்துக்கு மெட்ராஸு, கோயம்புத்தூர், ஈவன் டெல்லி கன்சர்ன் ஏசி ஆர் டிஎஸ்பிகிட்ட கொடுத்து வெஹிக்கிள் பாஸ் வந்து வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் மதுரைக்குள்ளே அனுமதிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 7வது விதி என்ன சொல்லுதுன்னா, இவங்க ஜோனாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, சவுத் ஜோனுக்கு பச்சை நிறம், நார்த் ஜோனுக்கு வெள்ளை நிறம், சென்ட்ரல் ஜோனுக்கு ப்ளூ கலர், வெஸ்ட் ஜோனுக்கு மஞ்சள் நிறம், தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வரக்கூடியவங்க ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி அவங்களுக்கு சிவப்பு நிறம்னு இவர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த உத்தரவை போடுறார். அப்போது இந்த உத்தரவு வந்து இதுவரைக்கும் நடந்த ஆட்சியாளர் மாநாட்டுக்கு எதுக்குமே வந்த மாதிரி தெரியலை. அப்படி இருக்க சமயம் இது மாநாட்டுக்கு வரும் முருக பக்தர்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய எண்ணமோ என்கிற எண்ணத்தில் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விதியாக இது கருதப்பட்டதுனால அந்த அமைப்பை நடத்தக்கூடியவங்க உடனடியாக இதுக்கு மேல்முறையீடு செய்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அங்கேருந்து திருப்பி டைரக்ஷனில் ஒரு அனுமதி பெற்று எகெயின் மதுரை பெஞ்சில் இந்த மனு விசாரிக்கப்படுது. அப்போது ஒரு லிமிட்டட் ப்ரேயர் அவங்க கேட்குறாங்க இந்து முன்னணி சார்பில். அதாவது இந்த 7வது விதி வெஹிக்கிள் பாஸ்ங்கிறது வந்து அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கல் 19 ஒன்று சொல்கிறாங்க, மூமெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு இந்திய குடிமகன் இந்தியா முழுமையும் எங்கே வேணாலும் போகலாம், அதை தடுக்குது இந்த இது. என்னுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ அதுக்கு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அது வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது இந்தியா முழுமையை நீங்கள் நடமாடுதுங்கிறது. அது வந்து ஸ்டேட்டோட விதிகளுக்கு உட்பட்டு தான். அப்போது அதை வந்து மதுரை பெஞ்சில் விவாதிக்கிறாங்க. விவாதிக்க சமயம் என்ன சொல்கிறாங்க, 2 காரணங்கள்னால தமிழ்நாடு அரசுடைய வாதத்தை அவங்க ஏற்றுக்கல. ஒன்று வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்னொன்று ஷெட்யூல் ட்ரைபுடன் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 2ம் பாதித்தா மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒருத்தரோட நடமாட்டத்தை தடுக்க முடியும். இங்கே அது கிடையாது. ஏன்னா இங்கே அனுமதி கொடுத்துருந்தாங்க,
அனுமதி கொடுத்த பிறகு அதில் நிபந்தனைகள் தான் வெஹிக்கிள் இது வருது. அப்போது அடுத்தது என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்டில் 41 செக்ஷன் 41 எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அதையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, விவாதிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஏசி கமிஷனர் அவங்க தான் வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உத்தரவு போட முடியும். மதுரையில் அண்ணா நகர் ஏசியை வந்து மெட்ராஸுக்கு உத்தரவு போட முடியாது, கன்னியாகுமரி எஸ்பிக்கு உத்தரவு போட முடியாது, அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான் போட முடியும். அது மட்டும் கிடையாது, அவருடைய உத்தரவுங்கிறது ஸ்பீக்கிங் ஆர்டராக இருக்கணும். எதனால் அந்த அமைப்புக்கு இந்த உத்தரவு அவர் விதிக்கிறாருங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணணும் சொல்லி மதுரை அந்த ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சு வந்து தீர்மானித்து 2 காரணங்களை குறிப்பாக சொல்கிறாங்க. ஒன்று, போலீஸுக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வராது இந்த உத்தரவு போடுது. 2வது, இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை இதில். ஆகவே இதை ரத்து செய்கிறாங்க. இந்த 7வது விதியை மட்டும் ரத்து செய்யுது. இந்த இந்து முன்னணி அமைப்பினர் கூறும் இடத்துல போலீஸ் பூத்தை வச்சு அங்கே வந்து இந்த ஆர்சி புக்கெல்லாம் கொடுத்துக்கிடுங்க சொல்லி இந்து முன்னணிக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். இதில் ஒன்று பார்க்கணும், இந்தியாவில் 146 கோடி மக்கள் தொகையில் இருக்காங்க. இதில் பெரும்பான்மையான மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து மதம் 117 கோடிக்கு மேலே இருக்காங்க. சிறுபான்மையினர் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஓய்வு பெறும் வரை அரசு ஊழியர்கள் இங்கு தான் இருப்பார்கள். அவர்கள் எந்தவித பாகுபாடுமின்றி